ஆதலால் இந்த அடியனை ஆட்கொள்ள என்னாலோ தெரியவில்லையே. மாயாபுரி கோட்டையை ஆளும் மாயாசுரனுக்கு குருவாக வாழ்ந்து வருகிறேன். என் பெயர் கபிலன். குருவே நமஸ்காரம். குருவே இருவரும் வாழ வேண்டும் மாயாசுரா. குருவே உங்கள் இந்த மாயாசுரன் அநேக நமஸ்காரம். கேட்பாயே நமஸ்காரம். புரியுதாவா? புரியுதாவா? என்னுடைய தந்தை காலத்திலிருந்து வாழ்ந்தவர்கள். அப்படி என்றால் அன்று நடந்த நிகழ்ச்சிகளை நீ கூற முடியுமா? மாயாசுரா, அந்த 3 யுக காலத்தில் உன் தாயாதிகள் எப்படி வாழ்ந்தார்கள், அவர்களுடைய வீர வாழ்க்கை வரலாறு என்ன என்பதை ஓலைச்சுவடியில் சிறு குறிப்பாகவே வரைந்து விட்டுள்ளேன். போதுமா? குருநாதா, என்னுடைய தாயாதிகளை கொண்டு குத்த அரி என்னும் கண்ணனா கள்ளப்பயில் பயில் சோதா பயில் ஆடு மாடுகளை வைத்து இடப்பயில் அவனை அழித்தாக வேண்டும். அவன் அங்கங்களை வெற்றி வீர்தளிக்க வேண்டும். காத்தைக்கு விடுவிக்க வேண்டும். நீண்ட நாள் ஆசை. குருநாதா, அவசரப்படாதே மாயாசுரா. அவனை அழிப்பது என்பது காரியம் அல்ல. நாம் காத்திருந்துதான் காரியத்தை முடிக்க வேண்டும். குருநாதா, நான் மாயாஜலத்தில் என்னோட சிறந்தவனா அல்லது வலிமையில் சிறந்தவனா? மாயாசுரா, அவன் தூணிலும் இருப்பான். மாயாசுரா, அவன் தூணிலும் இருப்பான், துருமிலும் இருப்பான். சில சமயம் மலை மீது இருப்பான். ஆளும் மாடுகளின் மத்தியில் இடையினை போல காட்சியளிப்பான். அவனை அழிப்பதென்றால் சற்று யோசித்துதான் அழிக்க வேண்டும். மாயாவி என்ற பாவியல் என்னுடைய தாயாதிகளை என் தாயாதிகளே குதிரை கொடுத்த அந்த இடைய அந்த மடைய அந்த சடைய அந்த புறங்கால் விடுத்த மடையன் அவனை அழித்தாக வேண்டும். அவசரப்படுவதனால் எந்த ஒரு பயனும் இல்லை. நாம் பொறுத்திருந்துதான் காரியத்தை முடிக்க வேண்டும். அவசரப்படாதே. என்ன செய்ய வேண்டும்? அதற்கு என்னிடம் ஒரு தக்க யோசனை உண்டு. என்ன யோசனை இருக்கிற சொல்லுமா? அதன்படி நீ நடந்து விட்டால் அந்த திருட்டு பையன் தானாகவே நம்மிடம் அகப்பட்டு விடுவான். அவனை அழித்தாக வேண்டும். சீக்கிரம் சொல்லுங்கள் குருநாதா. இன்று முதல் இந்த நாட்டில் யாரும் நாமம் போடக்கூடாது. அவன் பெயரை சொல்லி யாரும் பாராயணமோ பஜனையோ பாடக்கூடாது. நாமம் என்றே போடக்கூடாது இந்த மாயாவரி கோட்டையில. அவனுடைய பக்தனுக்கு ஒரு குறை என்றால் சும்மா இருப்பானா? அந்த திருட்டு பையன் எங்கிருந்தாலும் ஓடோடி வருவான். அப்போது அழித்து விடலாம் அவனை. சுவாமி, இவ்வளவு பெரிய தத்துவத்தை எடுத்துரைத்த தங்களுக்கும் மறந்து போன மாவீரர்களுக்கும் ஒரு பாராட்டு விழா நடத்தி புகழ்மாலை சூடி பாராட்டு விழா நடத்துகிறேன். சுவாமி, சரி என்று சொல்லுங்கள். எனக்கு எதுக்குப்பா பதமும் பட்டமும்? நாய் காவலா, நாளை தினம் அலங்கரித்து விடுங்கள். அருள்வார்கள் ஏற்பாடு செய்து விடுங்கள். என்னோட குருநாதருக்கு பாராட்டு விழா நடத்த வேண்டும். நல்லா ஆட்டி வைக்கணும். பாராட்டு விழா நடத்த வேண்டும். குருநாதருக்கு மிக சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்கள். இது ஆகட்டும். புறப்படு போகலாம்.
தெய்வம் தொழார் தொழுதென்ன தொழில் தருவார் பெய்யென்ன பெய்யும் மழை என்ற வள்ளுவர் வாக்குப்படி பெண்களாக பிறந்தால் கற்பை காத்து அறம் போட்டி வாழ வேண்டும். நானும் இந்நாட்டு மன்னருக்கு மகளாக பிறந்தேன். மங்களவல்லி என்ற பெயருடன் சீர சிறப்போடு மாறி வருகிறேன். ஆமா, தந்தையை சந்திக்க வேண்டும். அதுக்கு முன்னதாக என்னுடன் வருவானே அந்த காவலனை காணவில்லையே. அழகே, ஐயோ 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 ஐயோ, உன்னை நான் எங்க போய் தேடுவேன். ஏண்டா ஏமா அதுக்கடா வரும்போது ஐயோ ஐயோ ஐயோன்னு அடிச்சுட்டு வரேன். என்ன கரும்பு தோட்டம் போய் தேடுறேன், கரும்பு தோப்புல போய் பாக்குறேன், வேலிகட்டான் தோப்புல போய் பாக்குறேன். அங்க விட்டுக்கிற ஒரு டயர் வண்டிய அதுல போய் தேடி பார்த்துட்டு வரேன். 2 பசங்க தான் பத்துங்குது, நீ தான் பத்துங்கிறேன்னு பையா ஏந்துடுறான்னா. ஏண்டா கரும்பு தோட்டம், சவுக்கு தோப்பு, புளியான் தோப்பு, டயர் வண்டி இங்கெல்லாம் போய் தேடுறேன். நீ எனக்கு முன்ன ஓடியாண்டுக்கிற பழுக்குது. அப்படியா? வாரி வெயில்ல போட. ஏமா ஏண்டா எவ்வளவு பெரிய அரண்மனை, எவ்வளவு பெரிய கோட்டை, அந்த கோட்டையை விட்டு நான் சவுக்கு தோப்புக்கு போறேன். நான் டெய்லி போறேன், அங்கெல்லாம் போய் கேட்டு வரேன். வாய மூடி, இது வர வெளியே சொல்ல வந்துட்டேன். ஏமா வாய் இங்கதான் இருக்குது, இங்கேயே துப்பி மூட சொல்றேன். இப்பனா கூட உனக்கு அறிவு வரலையே. எப்படி வரும்? ஏன் நான் தான் உங்ககிட்ட தயிர் சோறா சொல்றேன். ஆமா உண்மைதான்டா சொல்றேன். ஆமாமா, தயிர் சோறாதான் போடுறோம். உன்னை என்ன குறை இருக்கு உனக்கு? போற தயிர் சோற துண்டு நான் மயிரா கைனி கிடக்குறேன். யார் அவன்? தயிர் சோறு சாப்பிட்டா அப்படியே ஆகும். அதுல முடி வீந்துட்டுமா? அடப்பாவி, அப்படியா? சரிடா, நாளை முதல் அந்த சமையல் செய்யறாங்கல்ல, அனைவரும் நிறுத்திட்டு இந்த பொண்ணான கையால செஞ்சு எனக்கு பரிமாறினதம்மா சாப்பிட்ட மாதிரி இருக்கும் உனக்கு. சரிடா, ஏன்னா நீ என்னுடன் இருப்பவன். ஆமா, உனக்கு உண்மையிலேயே அத மாதிரி செய்யறேன்டா. அம்மா நீ குழந்தையா இருக்க சொல்ல நான் உன்னை எப்படிலாம் தூக்கி வளர்த்தேன். எப்படி? என் பட்டு குட்டி குழந்தைங்களை அப்படித்தம்மா கொஞ்சுவாங்க. என் பெல்லா குஞ்சு அப்படிலாம் தோல் மேல தூக்கி வளர்த்தேன்னு இந்த பாதிக்கு ஒரு உண்ட சோறு போறதுக்காக உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குது. சரி சரி, சிறிய வயதில் நடந்தது அது. அதை இவ்வளவு பெரிய வயதுல சொல்றேன், எனக்கு அசிங்கமா இருக்கு. இதுல என்னமா நம்மளுக்கு அசிங்க? நம்ம அப்படியா வாழ்ந்தோம்? கை வைக்காதடா. நம்ம அப்படியா வாழ்ந்தோம்? ஏன் நம்ம எங்க போய் சுத்தணும்? எங்க போய் சுத்தணும் தெரியாது உனக்கு? தெரியாதே. திண்டிவனம் பஸ் ஸ்டாண்ட்ல போய் பஸ் யாரு தெரியாது, நீ பின்னாடி உக்காந்துக்கின்னு இந்தியா கண்ட்ராக்ட் ஏமா டிக்கெட் எடுக்கலன்னு கேட்டு நான் உன் காலுக்கு போட்டு அமைக்கல உன்ன. என்ன திண்டிவனம் பஸ் ஸ்டாண்ட்ல நீ காலுங்க போட்டு அமைக்கணும் உன்ன. இது என்னதுடா என்னமோ தொங்குது எட்டி புச்சிய நான் கூட வாயில கத்துங்க. அந்த கான்ட்ராக்ட் கம்பெனி கீழே பார்த்து நான் அமுக்குறேன் கம்முன்னு என்ன இந்தியா ஏன்டா அப்பா போய் சொல்றேன்னு சொல்லிட்டு 2 டிக்கெட் வாங்கிட்டான். 2 டிக்கெட் வாங்கிட்டான்? அப்படியா? சரிடா, வந்து வெகு நேரம் ஆகிவிட்டது. ஆமாமா, தந்தையை சந்திக்க வேண்டும். ரொம்ப நேரமா ஆகி போச்சு, தேடி கிடப்பாங்களே. அப்படியா? ஆமா, தந்தையை சந்திக்கலாமா? போலாமா? போலாமா? புறப்படு. கூட வந்த கம்யூனிட்டி பசுமாட்டை ஓட்டி போனா அது கட்டிங் அடைக்குது. காலை அவுத்து விட்டுன்னு வரதுக்காட்டி பின்னாடியே வந்து எங்கடாக்குறேன்னு கேக்குறியா? இந்த மாயாவதி கோட்டையில் ஆமாங்க ஆடல் ஏற்பாடு செய்து விட்டாயா? பிரமாதமா செஞ்சு வச்சுக்கிறேன். மயசூரா, மகள் மங்களவல்லியின் பரதநாட்டியம் தெரியும், பாடலிலும் சிறந்தவள். அவள் இருக்கும்போது தங்கள் குருநாதர் விருப்பம் போல் என்னுடைய மகள் மங்களவல்லி ஆடல் ஏற்பாடு செய்து விடலாம். மகளே மங்களவல்லி எடுத்து விட சீக்கிரம். அப்பா வந்துட்டாரு, உன்னை பாக்கணும்னு ஆவலா அப்படியே துடிக்கிறாருமா. ஏண்டா அவ்வளவு அவசரம் எதற்கு? என்னன்னு தெரியலையா? ஆமா. அப்படியா? உண்மையாவா? சத்தியமா. அப்ப எங்க இருக்காரு? கோபாரமா உள்ள இருக்கிறாரு. அப்பா மகளே மங்களவல்லி மங்களம் அப்பா உன் காலடியே அருமை மகள் குணையிலே ஏது துணை நானே
மங்களவல்லி. ஏங்க என்ன? தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் டெய்லி கோயிலுக்கு போறது வழக்கம். கோயிலுக்கு போன சாதாரண கோயில் இல்ல, எந்த எங்க குலதெய்வம்? எந்த குலதெய்வத்துக்கு போறா? சூத்துக்காட்டு மாரியாத்தா எங்க கோயில். சூத்துக்காட்டு மாரியாத்தாவா? சூத்துக்காட்டு மாரியாத்தாவா? அதான் வாயில வரலையே, அதை வேற ஏன் கேக்குறேன். இதே மாதிரிதான் எங்க சளிக்கு 10 பீதாம்பரம் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த ஞாபகத்துல பின்னாடி ஞாபகத்துல பின்னாடி கும்பிடுறா. பின்னாடியா கும்பிட்டா முன்னாடி இல்லையா? பின்னாடி தான் கும்பிட்டேன். போங்க. தந்தையே, மகளே மங்களவல்லி. அவன் கிடைக்கின்றான். அவன் ஒரு விடகை இருக்கட்டும். ஆமா, எதற்காக என்னை அழைத்தீர்கள்? ஏன் அழைத்தீர்கள்? மகளே மங்களவல்லி, சொல்லும் நமது மாயாவதி கோட்டையில் குருதேவர் ஆணைப்படி நீங்கள் ஆட்சி ஆட வேண்டும். அப்படியா? நாட்டியமாட வேண்டுமா? தந்தையே, உங்கள் சொல் பிரகாரம் இப்போதே செய்து முடிக்கின்றேன். சற்று நேரம் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். இது மாதிரிலாம் தெரிஞ்சுதான் நான் ஆடி மாசம் போய் மொட்டை அடிச்சேன். அவனை எது கிடைக்குதோ புடிச்சு புடிச்சு இசுக்கிறேன். நீ ஏன் இது கிடைக்காதா? இது இது கிடைக்குமே கிடைக்காதா? இல்ல. கிடைக்காது. இல்ல, இப்ப இது மேல கிட்ட புச்சியா இல்ல, இப்ப இத்த புச்சி இஸ்தியா பஸ்ல ஏறி பாய மூட்டை டிக்கெட் எடுக்காது. அப்ப மேல பிடிக்கல, அப்ப கீழே பிடிச்சிங்களா? அதெல்லாம் வெளியே சொல்லாதடா. வெளியே வா, சொல்லிட்டேன். சின்ன வயசுல நடந்ததா இப்ப சொல்லி காட்டு. ஐயோ, நான் அரண்மனையில் இருக்கிற மாதிரியே நினைச்சுக்கணும் புடிச்சிட்டம்மா. எப்படியே அரண்மனையில கீழ்க்கிறதா சாரு? ஏமா ஏய், வாடா. அட கைய புடுமா. என்னது? ஏறதுக்குற மேல ஏறதுக்கா? ஆமா, ஸ்டேஜ் மேல ஏறதுக்கா? குடிப்பு இருந்தாலே என்னால புடிச்சு ஏற முடியும். குடிப்பு இருந்தாதான். ஏண்டா இப்படிலாம் பேசாதடா, அசிங்கமா. இது அசிங்கம், மேல ஏறதுக்கு குடுமா அசிங்கம். ஆமாண்டா. நம்ம எப்படிலாம் ஏறிக்கிற இசுமா வாடா. ஐயோ, இடுப்பு ஒட்டாலே. இதுக்குதான் யார தெரிஞ்சவங்களாண்ட போய் ஏறணும். யார தெரியாத கம்யூனிட்டி பாய முடிய சரியா காமிச்சா தானே புடிச்சு ஏற முடியும். மாவட்ட ராஜகோபால் ஓ, எத்தனை நாள் தான் கர்நாடகா? நானா ஒரு 3 மாசமா தாங்க இருக்கிறேன். அன்னைக்கு கூட வந்தேன், நான் நம்பிட்டாட்டா வாங்கல. நீ என் வீட்டுக்கு உங்களுக்கு என்னடா சம்பந்தம்? தீபாவளி பண்டு போட்டுட்டு துட்டு வாங்கி போட்டுக்கு வந்தேன். நீ என்ன சொல்லி அமிச்சா? நானு ஆ, நீ பண்டு போட்டு குத்து வாங்கி வந்த, ஆமா, நான் பண்டு பிடிச்சேன். நீ என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன்? நீ போய் நாளைக்கு வாடா. நீ இன்னைக்கு போய் நாளைக்கு வாட என்று போய் 3 மாசமா உன் வீட்டாண்ட தானே சுத்திங்கட்டா. அதுக்கு நீ என்ன சொன்ன? குப்பனை போய் பாரு. நீ குப்பம் காமிச்சா கரு பாத்திர போய். அம்மா, என்ன செஞ்ச இப்போ? நான் என்ன செஞ்சேன்? இப்ப என்ன செஞ்ச? இல்ல, நான் எதுவும் செய்யலையா? நீ இருக்கிறதுக்கும் நான் இருக்கிறதுக்கும் என் மேல விழுந்தா என் கேடி என்னடா ஆவது? நீ ஆவாதுமா. புண்ணியாவாதா? ஆவாது. ஆவாது? ஆவாதுமா. ஆவாது? ஆவாதுமா. ஆவாது? எப்படி ஆகும்? எப்படி ஆகும் பாரு. இப்ப ஆச்சா? நம்ம தெரியல, பொசு கச்சா இருக்குது. ஆமா, இருக்க கொசு. இப்பதான் அவன் சுருக்கிச்சு. அப்படியா? சரிடா. ஏம்மா, அடிக்கத்துல நீ கில்லாடி பழுக்குதா? எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கிறேன். அச்சா அடி அப்படியே முறுக்கி நிக்குது உள்ள. அசிங்கமா பேசலடா. சரிடா. ஏம்மா, நீ அப்படியே ஆடணும் பாடணும் பிரமாதமா இருக்கணும். அப்படியா? ஆடல பாடலும் பிரமாதமா இருக்கணும். அப்படிதானே? ஆமாமா. சரிடா. என்னுடன் 2 தோழிகள் இருக்காருல்ல, ஆமா, அவளுடன் அழைத்து செல்ல வேண்டும். இப்போ ஆயிடுச்சுன்னு வரமா. அவ்வளவுதானே? ஆகட்டும், சீக்கிரம் அழைத்து வாடா. ஒரு